லீடர் யார் வேணா லீடர் தான். நீ ஆகலாம், நான் ஆகலாம், திறமை இருக்கலாம். ஆனால் குரு ஆக முடியாது. இன்னைக்கு அநேக குருன்னு சொல்லிட்டு ஜனங்களை வஞ்சிக்கிற ஆட்களாக இருக்காங்க. நான் தான் குரு. இந்த வார்த்தையை நான் படிக்கும்போது நான் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தேன். ஏன் தன்னை மட்டும் அவர் குருன்னு சொல்றாரு? நீங்கள் குருக்கள் என்று சொல்லக்கூடாது, அழைக்கப்படக்கூடாது. நான் ஒருத்தர் தான் குரு. அதுக்கு தகுதியான ஒரே ஒரு நபர் நான் தான் அப்படின்னு சொல்லி படிக்கும்போது பல விதங்களில் நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன். ஒரே இடத்துல மட்டும் எனக்கு பதில் கிடைச்சிருக்கு. சமஸ்கிருத வேதத்தில் ஒரு ஸ்லோகம் யாருக்கு சொல்லுது, குரு என்றால் என்ன என்று. கு சப்த அந்தகாரஸ்ய ரு சம்பத நிரோதகா அந்தகார நிரோத சப்தமா குரு ரித்யத் விதேயாதே. கு சப்த அந்தகாரஸ்ய. கு என்ற சப்தம், அந்த மொழிக்கு என்ன அர்த்தம்னா இருள் என்று அர்த்தம், அதாவது பாவம் என்று அர்த்தம். ரு அடுத்தது ரு என்ற வார்த்தை கு சப்த அந்தகாரஸ்ய ரு சம்பத நிரோதகா, அழிக்கிறது. இருளை அழித்து வெளிச்சத்தை உருவாக்குகிறவனுக்கு குரு. பாவத்தை அழித்து பரிசுத்தத்தை உண்டாக்குகிறவன் தான் குரு. அதனால தான் என் பெருமாள் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் தான் குரு. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் மனுஷனுடைய பாவத்தை நீக்கி பரிசுத்தமாய் வாழ பண்ணுகிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. அது என் வாழ்க்கையில நான் பார்த்துருக்கேன். பாவத்தின் படுகொலியில நான் வாழ்ந்திருந்தேன். இன்னைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, மச்சான் நீ மட்டும் எப்படி தப்பிச்ச? அவங்களுக்கு எடுத்ததெல்லாம் நான் தான். கிட்டத்தட்ட 9 பேர் இருப்பாங்க. நீ மட்டும் எப்படா? சரி வா, நான் கூப்பிட்றதுக்கு வா. வந்தானுங்க, இதெல்லாம் பிடிக்கல, அப்படியே சர்ச்சுக்கு வந்து அதில் வந்து கலந்து கொள்ளலாம் பிடிக்கல, என் வாங்கி போயிட்டாங்க. அப்படியாக வாழ்ந்திருந்த என்னை இயேசு கிறிஸ்து பாவத்தை எல்லாம் நீக்கி விடுதலை கொடுத்து மெய்யான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் கொடுத்து வருகிறார். அவர்தான் குரு. நம் பாவங்களை நீக்கி நம் இருளை நீக்கி பரிசுத்தத்தையும் வெளிச்சத்தையும் தருகிறவரே. இப்ப படிச்சோம் நம்ம 2:14 லூக்கா 2:14 என்னன்னா, உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. அப்ப மனுஷர் மேல பிரியமே இல்லை கடவுளுக்கு இதுவரைக்கும். உண்டாவதாக என்ன அர்த்தம்? அப்ப முன்னாடி இல்லைன்னு அர்த்தம். ஆதியாகமம் ஆண்டவர் எல்லாத்தையும் படைக்கும் போது உண்டாவதாக. அப்ப உண்டாக்குன பிறகுதான் அவர் உண்டாவதாக சொன்னார். அதுக்கு முன்னாடி இல்லைன்னு அர்த்தம். மனுஷன் மேல் பிரியம் இல்லை. ஏன்னா மனுஷன் பாவம் செய்து தேவனுக்கு தூரமாயிட்டான். பாவம் மனுஷனையும் தேவனையும் இரண்டாக பிரிக்கிறது. எரேமியா 5:25 சொல்லுகிறது, உங்கள் பாவங்களே, எரேமியா 5:25, உங்கள் பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கு. 5:25. உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மை வர, நீங்க நன்மை வரல கஷ்டப்படுறேன் வேதனைப்படுறேன். காரணம் என்னன்னா, நாம் செய்கிற பாவம். நாம் செய்கிற பாவம். மனுஸ்மிருதி, சமஸ்கிருதத்தில் மனுஸ்மிருதின்னு ஒன்று, அதுல ஒரு ஸ்லோகம், பாபோகம் பாப கர்மதம் பாபாத்ம பாப சம்பவ கிரஹீமா கிருபாய தேவா சரணாகத வத்சலா. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் தன்னுடைய நிலைமை தெரியுது. நான் பாவம் செஞ்சிருக்கேன், பாவின்னு சொல்றான். உம்மிடத்துல நான் சரணாகதி ஆகிறேன் கடவுளே. பாபோகம் பாப கர்மம், பாவத்திலே வாழ்ந்து பிறந்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உம்மிடத்துல சரணாகதி ஆகிறேன் அப்படின்னு மனுஷன்
கடவுளை நோக்கி வரான், அந்த வெளிச்சத்தை நோக்கி வரான். அவர் ஜோதிமயமான கர்த்தர். யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். வெளிச்சத்தை இருள் பற்றிக் கொள்ள முடியாது. வெளிச்சத்தை இருள் பற்றிக் கொள்ள முடியாது. வெளிச்சம் வந்தாலும் இருள் ஓடிடும். ஆண்டவர் சொல்றார், நீங்களே உலகத்திற்கு வெளிச்சம், நீங்களே உலகத்திற்கு வெளிச்சம். அவரை பின்பற்றுகிற நாமும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அவரை உண்மையாய் பின்பற்றினால் நாமும் வெளிச்சம், நமக்குள்ளே வெளிச்சம் இருக்கும். உண்மை. அவரோடு ஐக்கியப்பட்டு இருக்கும் பொழுது அந்த வெளிச்சமானது என்னையும் பிரகாசிக்க பண்ணும். பிரகாசிக்க பண்ணா நீங்க இன்னும் சரியா ஐக்கியமாக தேவனோடு இருந்து சீர் பொருந்தவில்லை. நம்ம யாரோட சேர்றோமோ நாம அவங்க கூட தான் இருக்கோம். ஒரு குடிகாரனோட சேர்ந்தா நம்ம அவங்க பழம் நமக்கு வந்துடும். நல்ல சேர்ந்து நல்ல காரியம் வரும். நேற்று 2 பேர் புக் ஸ்டாலில் வந்தாங்க. நான் ஒர்க் பண்ணுற புக் ஸ்டாலில் புதுசாக வந்தவங்க. அவங்க சாட்சியை சொன்னேன். சொன்னோடனே அழுகுறாரு. ஏன்? எனக்குள் இருக்கிற ஆவி அவங்களை பற்றி கொள்கிறது. அந்த தேவ வெளிச்சம் அவங்களை பற்றி கொள்கிறது. அவர்கள் உணர்றாங்க, உணர்வடைகிறாங்க. காரணம், உனக்குள் ஜோதி இருக்கும் பொழுது, உனக்குள் அந்த இயேசு என்கிற வெளிச்சம் இருக்கும் பொழுது அதை மற்றவர்கள் பற்றி கொள்ளும். அது அவனை அசைக்கும். இன்னைக்கு மனுஷன் சமாதானத்திற்காக எங்கெங்கயோ ஓடுறான், எங்கெங்கயோ ஓடுறான். இல்ல, போய் சுத்தி பார்த்துட்டு வராங்க, அவ்வளவுதான். திருப்பி அதே, அதுக்கப்புறம் திருப்பி அதே பாவ வாழ்க்கை. என்னப்பா 40 நாள் வாழ்க்கை தானா? அவ்வளவுதாங்க. அதுவே பெருசுன்றாங்க. அதுவே பெருசு. நோம்பு மேற்கொண்டு எல்லாம் இருக்கிறாங்க, ஆனாலும் விடுதலை இல்லை. காரணம், விடுதலையை கொடுக்கிற ஒரே ஒரு நாயகன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நானா இப்படி இருக்கேன்? நானா? எனக்கே இன்னும் என்ன நம்ப முடியல. அவர் எப்படி என்ன மன்னிச்சாரு? அது தெரியாமல் செய்யறது ஓகேங்க, தெரியாமல் செய்யறது ஓகே. தெரியாம கீழே விழுறோம், வேணும். வேண்டுமென்றே செய்தவன். சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பும் மனப்பூர்வமாய் நீங்கள் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், பாவத்தின் நிமித்தம் நீ செலுத்தத்தக்க வேலை பலி இல்லை. கோபாக்கினதான் இருக்கும், தேவனுடைய கோபாக்கினதான் இருக்கும். இதெல்லாம் தெரிந்தும் துரிகரமாய் நான் பாவம் செய்த போதும் அவர் என்னை மன்னித்தார். அவர் என்னை மன்னித்தார். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் அன்பு, மன்னிக்கிற அன்பு. சில வேளையில் நாம் படுகிற பாடுகள், கஷ்டம், வேதனை, காரணம், இதெல்லாம் காரணம் என்னன்னா நாம் செய்த பாவம், ஜென்ம பாவம், ஊழ்வினை பாவம், இப்போது நாம் செய்து வருகிற பாவம். இவைகளை விட்டு நாம் மனம் திரும்பும் பொழுது உண்மையான சந்தோஷமும் சமாதானமும் நம் உலகத்தில் குடியிருக்குங்க. நீங்க எங்கேயும் போய் எதையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இறைவன் நமக்குள் உறைந்திருக்க விரும்புகிற தெய்வம். சும்மா ஆலயத்தில் இல்லை, ஆலயத்தில் இல்லை, நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக விரும்புகிற தேவன். யோவான் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். 14 அந்த வார்த்தை மாம்சமானது. வார்த்தை என்னது?
வார்த்தை பேசுகின்ற சொற்கள் பேசுகின்ற சொற்கள் வார்த்தை என்றால் என்ன? இயேசு இயேசு அவர்தான் வார்த்தையானவர். வார்த்தையை கொண்டு, வார்த்தையின் மூலமாக இந்த உலகம் படைக்கப்பட்டது. இயேசுவை கொண்டு அவர் மாம்சமாய் வெளிப்படுகிறார். வார்த்தையானவர் மாம்சமாய் வெளிப்படுகிறார். வெளிப்பட்டு நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்கு உள்ள வாசம் பண்ண விரும்புகிற தெய்வம் வெளிய இடத்துல இல்ல, ஆலயத்தில் அல்ல. நான் உனக்குள்ளே வாசம் பண்ணுங்க விரும்புகிறேன். அப்ப அவர் நமக்குள்ள வாசம் பண்ண விரும்பினா இந்த ஆலயம், இந்த சரீரம் எவ்வளவு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். 18 சித்தர்கள் ஒரு சித்தர் திருமூலர் அவர் சொல்றார், நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுவென்று சொல்லும் மந்திரம் ஏறா. நட்ட கல்லு பேசுமோ நாதன் முன்னில் இருக்கையில். சுட்ட சட்டி சட்டுவன் கடி சுவை அறியுமோ மாறுபட்ட மணிக்கிளிக்கு மலர் இறைத்து வீணிலே ஊறுபட்ட கல்லிலே உருக்கள் செய்யும் மூடரே. வேறுபட்ட தேவரும் விரும்புகின்ற உண்மையும் கூறுபட்ட தேவதான் குருக்கள் பூசை பண்ணுவீன்னு சொல்லி வேதனையோடு சொல்லுகிறார். அது திருமூலர். நட்ட கதனை நாதன் உனக்குள் வாசம் ஆயிருக்க விரும்புகிறார். அந்த சராசரங்களை படைத்த கடவுள் உனக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எப்ப வாசம் பண்ணுவார்? உன் இருதயம் சுத்தமா இருக்கும்போது, தூய்மையா இருக்கும்போது. உன் வீடு அழுக்கா குப்பையா வீடு இருந்தா நம்ம போய் இருக்க முடியுமா? விரும்புவோமா? டெய்லி கூட்டுறோம், வாரத்துக்கு பதிலாக மா போடுறோம். நம்ம வாசமா இருக்கிற வீட்டையும் இவ்வளவு சுத்தமா வச்சிருக்கோமே. அப்ப கடவுள் விரும்புகிற அந்த இடம் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிற தேவன் வாசம் பண்ணுகிற, உரைய விரும்புகிற இடம், ஆலயம் நீங்களே. நீங்களே மனுஷன் மேல் பிரியம். ஆதியாகமம் 3:14 மல்கியா வரை தேவ கோபம் பற்றி எரிகிறது. ஏன்னா அவங்க அவ்வளவு துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தாங்க. கானான் தேசத்துக்கு போற வரையும் அவங்களை அழைத்துக் கொண்டே இருந்தார். முரட்டாட்டம், கீழ்ப்படியாமை. பிள்ளைங்கள தப்பு பண்ணா சாப்பிடுமா? பிள்ளைங்க தப்பு பண்ணாக்கா சாப்பிடுவோம். சாகரம் எல்லாம் பண்ண மாட்டோம். ஆனா இங்க கர்த்தர் தேவாதி தேவன் மல்கியா வரைக்கும் பாத்தீங்கன்னா அடிச்சுட்டே இருக்கார். பழைய ஆட்கள்ல யாருமே கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியல. நியூ ஜெனரேஷன் உள்ள போது சுத்தப்படுத்தி கொண்டு போறார். சுத்தத்தை விரும்புகிறவர் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக. அப்பதான் எப்போ அவருக்கு மனுஷன் மேல் பிரிய வருதுன்னா இயேசு கிறிஸ்து வரும்போது தான் மனுஷன் மேல் பிரிய வருது. அதனால்தான் இந்த உலகத்துக்கு அவரை கொடுத்தார். கிஃப்டா கொடுக்கிறார். நான் மீட்படையும் படிக்கு, நாம் மீட்படையும் படிக்க அவர் கிஃப்டா கொடுக்கிறார். கிறிஸ்துமஸ் என்பது கொடுத்தல், பெற்றுக்கொள்வது. கொடுக்கிறதுல இருக்கிற இன்பம் எதுவும் இல்லை. மற்றவர்களுக்கு கொடுக்கிறதுல இருக்கிற இன்பம் வேறு எதுலையுமே இல்லை. எத்தனை பேர் பிச்சைக்காரங்க பார்த்து பேசுறீங்க? எத்தனை பேர் பிச்சைக்காரங்க பார்த்து
ஒரு சந்தோஷமான வார்த்தையை பேசுங்க. நம்ம தகுதியுடைய ஆட்களோட கை கொடுக்குறோம். என்னைக்கா பிச்சைக்காரங்களோட கை கொடுத்துருக்கீங்களா? வெரி குட், காட் பிளஸ் யூ. உங்க பேர் கூட குமார். குமார். ஏங்க அவங்களுக்கும் ஆத்மா இருக்கு. அவன் என்ன போல மனுஷன் என்ன அழுத்தா இருக்கான். அவ்வளவுதான். நான் விட மாட்டேன். அவங்களோட பக்கமா உட்காந்துட்டேன். என் புத்தகம் வெளியே விட்டு நைட்லாம் படுத்துருக்காரு. காலைல போகும்போது அங்கேயே படுத்துருக்காரு வாசல். காத்திருந்தேன். ஒரு 10 மணி நாளை 10 மணி நினச்சி யானை டோரை திறந்து நிறுத்திக்கிறாரு. அழுத்து உள்ள வாங்க, சேரை போட்டேன், உட்காருங்கண்ணே. மறந்து போவாரு. நான் அதை பற்றி சொன்னேன். செய்ய வேண்டிய உதவிகளாம் செஞ்சேன். பைசா கொடுத்து எல்லாத்தையும் ட்ரிப் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பைசா கொடுத்து அனுப்பிச்சேன். நிறைய கற்றுக்குவாங்கன்னு சொன்னேன். நாம் உபசரிக்க வேண்டும் மற்றவர்களை. நம்மை உபசரிக்கும்படியாக, விசாரிக்கும்படியாக அவர் பரலோகத்தின் மகிமையை திறந்து நான் வாழ்ற இந்த பாழான இந்த லோகத்தில் அவர் அவதரித்தார். நான் என்ன உயர்ந்தவன்? நான் என்ன உயர்ந்தவன்? நான் இன்னொருத்தனை பத்தி தாழ்வா நினைக்கிறதுக்கு? அவனும் மனிதனே. காலம் நிறைவேறின பொழுது, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். கலாத்தியர் 4:5. குமாரனை தேவன் அனுப்பினார். காலம் நிறைவேறின போது, எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. பிரசங்கி 3ல சொல்லப்பட்டிருக்கு. அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, பிடுங்க ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ணாதிருக்க ஒரு காலம் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. நம்ம சில வேளையில் அவசரப்படுறோம். எனக்கு இது நடக்கல, இது எனக்கு நடக்கல. நீ என்ன பண்ண போற? நடக்கல, என்ன பண்ண முடியும்? ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்குங்க. நீங்க ஒரு காரியத்தை குறித்து ஏக்கத்தோடு இருப்பீங்கன்னா காத்திருங்க. அதே பிரசங்கி 3:11 சொல்றாரு, தேவன் அதின் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடித்திருக்கிறார். நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணி வச்சுங்களேன், உடம்புக்கு ஆபத்து. எனக்கு கிடைக்கல, இது ஆக மாட்டேது, அது ஆக மாட்டேது. என்ன ஆக மாட்டேது? 2-3 ஆயிடும். இல்ல உடம்பு பாழ போயிடும். பிபி வந்துடும், சுகர் வந்துடும். நீ அடைய வேண்டியதை அடைய முடியாம போய் சீக்கிரத்துல. அதனால ஒரு காரியத்தை எதிர்பார்க்கீங்களா? தேவனை நோக்கி காத்திரு. ஏற்ற காலத்துல அதை உனக்கு நேர்த்தியான செய்தி முடிப்பாரு. நீ விரும்புகிறது இவ்வளவுதான் இருக்கும். எவ்வளவு செய்கிற தேவன். நான் வலியோடு பேசுகிறேன், அனுபவத்தோடு பேசுகிறேன். நான் எதிர்பார்க்கிறது இவ்வளவுதான் இருக்கும், அவர் கொடுக்கிறது இவ்வளவு. அப்படிப்பட்ட தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். யோபு 3:25 சொல்றாரு, நான் பயந்த காரியம் எனக்கு வந்தது, நான் அஞ்சினது எனக்கு நேரிட்டது. நான் எதை குறித்தெல்லாம் பயந்தேனோ அது எனக்கு வந்துருச்சுன்றாரு. சிலர் என்னத்துக்குன்ற ஏன் பதற்றம்? ரசிக்கப்பட்டிருப்பாங்க, நல்லா ஜெபம் பண்றவங்களா தான் இருப்பாங்க. ஆனாலும் பதற்றம். ஐயோ நடக்கல, ஐயோ இது எப்ப நடக்கும்?
இயேசுவின் நாமத்தினால நீங்க விசுவாச அறிக்கை செய்யுங்க. ஆண்டவர் எனக்கு இதை வாய்க்க பண்ணுவார் சொல்லுங்க, நாவல அறிக்கை பண்ணுங்க. அது ஆகும், அது ஆகும். என் குழந்தை பிறப்பு காரியத்தில் கூட நான் அப்படித்தான். 10 வருஷமா குழந்தை இல்லை, டாக்டர்லாம் கைவிட்டாங்க, முடியாது சொல்லிட்டாங்க. 10வது வருஷம் ஆணுடைய வாக்குத்தத்தம், அதை வச்சு என்ன பண்ணோம், ஜெபிக்க ஆரம்பித்தோம். என்ன சொல்லி தெரிஞ்சுன்னா, நீங்கள் குழந்தை கொடுக்க போவதுக்காக சொல்கிறோம். ரொம்ப சிம்பிள். குழந்தையை கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம். துதியினாலே கிருபை பெருகும், துதியினாலே கிருபை பெருகும். ஒரு மனுஷன் போய் நீங்கள் சொல்லுங்களேன், வாலிபான போய் எங்கள் என் ஃப்ரெண்டு கொடுத்துருப்பான், பெரிய பணக்காரன், வாரத்துக்கு ஒரு தடவை எங்களோட கூடுவான். நீங்கள் ஏதோ ஒரு காரியம் சாதிக்கணும் என்ன பண்ணுவோங்க, ட்ரெஸ் சூப்பராக என்ன சூப்பராக அப்படின்னா போதும், சரிடா எங்கே போகலாம் கொண்டு போயிடும். ஏன்னா அவன் அந்த இதை விரும்புகிறான், புகழ்ச்சியை விரும்புகிறான். கர்த்தரும் கூட துதியை விரும்புகிறது. அந்த துதி உண்மையாக இருக்கணும், அதில் மாயமாட்டம் இருக்கக்கூடாது. இப்போ வெறுமனே அதை சொல்லக்கூடாது. சொன்னது குழந்தை கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம். கொடுத்தாரு, டாக்டர் கண்ணெல்லாம் பிதிங்கி போச்சு. துதியினால கிருபை பெருகும். அவருடைய நாமத்தை உச்சரித்து, இயேசு என்கிற நாமத்தை நீங்கள் உச்சரித்து கேட்கும் பொழுது காரியம் வாய்க்கும். இது சத்தியம், இது உண்மை, இது அனுபவம். நீங்க செஞ்சு பாருங்க. முதலாவது பாவ அறிக்கை. பாவ அறிக்கை படிச்சது மாதிரி எரேமியா 5:20 படிச்ச மாதிரி, உங்கள் பாவங்களே உங்கள் நன்மையை வரவிடாது இருக்கு. விடமாட்டுது, நன்மை வர்றது பாவம் விட மாட்டேங்குது. பாவத்தை தூக்கி போடுங்க, எல்லாம் உனக்கு வந்து சேர வேண்டியதெல்லாம் வரும். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும். ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் யாராவது ஆணிடத்தில் பிறந்தீங்களா? எல்லாமே ஸ்திரீனிடத்தில் பிறந்தோம். ஏன் ஸ்பெசிஃபிக்கா சொல்றது? ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். எல்லோரும் மனுஷ ஜென்மம், எல்லோரும் பாவத்திலே பிறந்தோம். இது உண்மை, இது உண்மை. சங்கீதம் 51:5 என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தார். ஒரு மனுஷன் பிறக்கும்போது பாவத்திலே பிறகுறான். ஜென்ம பாவம் ஆதாம்ன்றது வருது, தலைமுறை தலைமுறையா வந்துட்டு இருக்குது. ஆனால் இந்த அவதார புருஷனாகிய இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவராய் பிறக்கிறார். அப்படிதான் பிறக்கணும். நீ தண்ணியில தச்சரிச்சிட்டு இருக்கான், நீச்சல் தெரியாம, அவனை காப்பாத்துறதுக்கு யார் போகணும்? நீச்சல் தெரிஞ்சவன் போகணும். நீச்சல் தெரிஞ்சவன் தான் போகணும். ஏதோ ஆவேசப்பட்டு அவனை காப்பாற்றுன்னு சொல்லி நான் குதிச்சேன்னு வச்சுக்கேன், எனக்கு நீச்சல் தெரியாது, நான் குதிச்சேன்னா நானும் போயிடுவேன். பாவத்தை வாழ்கிற ஒரு மனுஷனை மீட்கணும்னா பாவம் இல்லாதவர் தேவை. அவர்தான் என் பெருமான் இயேசு கிறிஸ்து. பரிசுத்தமான ஸ்திரீயிடமிருந்து பிறந்த ஒரே ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக கன்னியின் வயிற்றில் பிறந்து பாவ விமோசனம் செய்யும்படியான ஒரு பெரிய பங்கை அவர் செய்து முடித்தார். கடைசியில் சொல்றாரு, என்ன சொன்னாரு? முடிந்தது. சிலுவையில் சொல்றாரு, முடிந்தது.
உனக்காக நான் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியமும் முடிச்சிட்டேன். அதை எடுத்து செயல்படு. ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? ஜெபம் பண்ணும்போது தப்பா அநேக ஜெபம் பண்றீங்க. இப்படிதான் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவர் ஒரு நாள் ஏதோ பேசினாரு, அதுக்கப்புறம் மாற்றிட்டேன். உதவி செய்யும். சும்மா வாழணும், எனக்கு உதவி செய்யும். மொத்தம் எல்லாம் முடிச்சு வச்சுட்டாரு. டேபிளில் எல்லாம் சாப்பாடு இருக்குது, அம்மா செஞ்சு வச்சுட்டாங்க. அதுக்கு மேலே அம்மா என்ன பண்ணுவாங்க? உங்கள் வீட்டுக்கு போங்க, இதெல்லாம் போயிட்டு சாப்பிடணும். நீங்கள் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவரே, நான் பரிசுமாய் வாழணும், பொய் பேசக்கூடாது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். நான் திருடக்கூடாது, ஆண்டவரே உதவி செய்யும். என் கண்களில் விடுதலை வேணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். அது எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டாங்க. எல்லாம் முடிந்தது சொல்லி முடிச்சு வச்சுட்டாரு. இனி அதை எடுத்து செயல்படுறதுக்கு உனக்கு இது இல்லை, வேலைன்னு இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கை கால் சூம்பி போயிடுச்சா? வேலைக்கே போக முடியாது உட்காந்துக்கணும், கை கால் சூம்பி போயிடுச்சுன்னு அர்த்தம். எடுத்து நீ செயல்படும் பொழுதுதான், நீ அந்த பாவங்களை விட்டு வெளியே வரும் பொழுதுதான் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், அவர் உன்னை உயர்த்துவார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் பிலிப்பியர் 3:11, நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எல்லா பாவ சிற்றுண்டில் தான் நஷ்டம் என்று நான் விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஏசு எனக்கு விடுமுறையை செய்தார் என்று சொல்லி சொன்னாரா? இல்லை, விட்டேன். உங்க பங்கு என்ன? நீ அவர் ஒரு பங்கு செஞ்சு முடிச்சுட்டாரு, உங்க பங்கு என்ன? இது ரெண்டும் ஒன்னா சேரும் போதுதான் சத்தம். இப்படி தான் ரத்தம் கேக்குதா? இல்லையா? அவரும் நீங்களும் சேரும் பொழுதுதான் இந்த வெற்றி. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். தேவன் செய்ய வேண்டிய ஒரு பகுதி செஞ்சு முடிச்சுட்டாரு உனக்காக, எனக்காக. நான் செய்ய வேண்டிய பகுதி ஒன்று இருக்கு, நான் செய்யணும். லாசரு கல்லில் அணைக்க வந்து நிற்கிறாரு. என்ன சொல்றாரு? என் கல்ல போட்டு போட்டு முடியுங்களா? ஏன் மட்டும் சொல்றாரு? அடுத்தது வெளியே வாழ்ந்தாரு. அந்த படி என்ன சொல்றாரு? கட்டா விட்டு விட. ஏன் கட்ட விட முடியாதா? இவ்வளோ பெரிய அற்புதத்தெல்லாம் செய்த அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாளைக்கு செய்ய முடியாதா? கல்லை கொட்டி போட முடியாதா? கட்டா விட்டு முடியாதா? நீங்க செய்ய வேண்டிய பகுதின்னு ஒன்று இருக்கு, அதை நீங்க செய்யணும். செய்யாம உதவி செய்யுங்க, சாப்பிட வரையும் அதையே சொல்லிதான் சாவீங்க. அந்த பாவத்தின் விடுதலை கிடைக்காது. கிட்டக்குமாரன் கூட என்ன சொன்னா? நான் எடுத்து புறப்பட்டு என் தாவிடத்தில் போவேன் என்று சொல்லி புறப்பட்டு போனான். உங்க செயல்பாடு எங்க? உங்க செயல்பாடு இருந்தால்தான் உலகத்தின் எல்லா மனிதர்களையும் காப்பாற்றும்படியாக, பாவத்திலிருந்து காப்பாற்றும்படியாக இரட்சகன் இயேசு இந்த உலகத்தில் மானிட அவதாரமாய் அவதரித்தார். எல்லாருக்கும் ஒரே ஒரு இரட்சகன். திருக்காட்டுப்பள்ளி யாருக்கா ஞாபகம் இருக்குங்களா? திருக்காட்டுப்பள்ளி ஒரு ஊர், திருக்காட்டுப்பள்ளி ஊர். அங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு, முக்கியமான சம்பவம். உலகமே பார்க்குற அளவு. ஆழ்குழாய் கிணறுல குழந்தை ஒன்று உள்ளார போயிடுச்சு. உலகமே ஐடியா கொடுத்துட்டே இருந்துச்சு. பார்த்தீங்களா? ஆமாம். சுகாதார அமைச்சர் விஜயபாஸ்கர் அங்கெல்லாம் கேம்ப் போட்டார். எத்தனையோ பேர் அந்த குழந்தையை காப்பாற்றணும், அந்த குழந்தையை ரசிக்கணும், அதாவது மீட்கணும்னு முயற்சி பண்ணாங்க. வீரவந்தனா எத்தனை ரட்சகர் மினிஸ்டர் உட்காந்துருக்காரு, காப்பாற்ற முடியும். எவ்வளோ
எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் முடியல. ஆனால் இயேசு என்கிற ரட்சகர், ஒரே ஒரு ரட்சகர், முழு உலகத்தில் உள்ள பாவிகளை ரட்சிக்க இந்த பாழான தளத்தில் அவர் அவதரித்தார். எப்படி அவதரிக்கிறதா சும்மா கிடையாது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது. எபிரேயர் 2:14, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக அவரும் அவர்களைப் போல. எபிரேயர் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறது போல அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஒரு குழந்தைகிட்ட நம்ம அப்ரோச் பண்ணும்போது எப்படி அப்ரோச் பண்ணுவோம்? எப்படி பேசுவோம்? இப்போ பாப்பாட்ட நான் பேசணும்னு வச்சுங்களேன், எப்படி பேசுவோம்? செல்லமா கொஞ்சம் செல்லம், என்ன சாப்பிட்டீங்க, போனீங்களா? அதுகிட்ட போய் வீடியோ ஆல்கிட்ட பேசுனாங்க, அது புரிஞ்சுக்காது. பேசாம என்ன சொல்கிறேன் தெரியாது, நீங்கள் என்ன பேசுங்க தெரியாது. அவளை போலவே நம்ம அந்த அளவுக்கு வார்த்தையில் இறங்கி வந்தால் தான் அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. நம்ம கேட்குற கேள்விக்கு அவங்க நானா என்ன சாப்பிட்டேன்னா இட்லி சாப்பிட்டேன்னு ஒரு வார்த்தை கேட்டேன், அவங்க சொல்லுறது கொடுத்துட்டு போவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசினாதான் அவங்களுக்கு பிடிக்கும். அது மறுமணம் ஓடி போயிடும். பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்காங்க, அப்புறம் மாம்சத்தையும் ரத்தத்தையும் போல ஆகுறாரு. இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நம்ம ஐயா மோடி இருக்காரு, ஒரு 33 நாள் கலெக்டர் ஆஃபீஸில் கிளர்க்காக இருந்து வேலை பண்ணலாம் இருக்கார். ஒதுப்பாருங்க 33 நாள் தான் ஒதுக்க மாட்டார். இறங்கி வர முடியாது, இறங்கி வர முடியாது. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற போது முன்னாடி முன்னாடி கிடைக்காத முன்னாடி நான் ப்ரொடக்ஷன் மேனேஜராக 35 பேர் என் கீழே இங்கே ஊழியத்துக்கு வந்தாச்சு. இப்போ ஆண்டு சின்ன பையன் கையில் விட்டார். என்னோட 8 வயசு சின்ன பையன், அவர் என்ன ஹேண்டில் பண்ணுறாரு. லீவு கேட்டேன், ஒரு நாள் லீவு அம்மாவை பார்க்குறது என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் கேட்கக்கூடாது. கேன் ஐ கோ, ஷேல் ஐ கோ கேட்கணும் அப்படின்னு. நான் போகலாமா, போக முடியுமா? அந்த வார்த்தையை நான் கேட்டுட்டு டேபிள் அப்படியே அடைச்சிட்டேன், அழுகுறேன். 35 பேர் நான் லீவ் போட்டேன். சின்ன பையன் என்ன கேட்குறேன், என்ன நான் அடிமையா அடிமையா 1 மணி நேரம் கஷ்டப்படுத்துறேன். நான் சொன்னாங்க எழுந்தேன், இது டைப் பண்ணேன், சாரி ஐ ஹாவ் டு லேர்ன் மோர், ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ. என்னை மன்னிச்சுங்க, நான் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது, எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி அடிச்ச பிறகு தான் எனக்கு ஒரு சமாதானம் இருந்துச்சு. நம்மளை தாழ்த்த முடியலைங்க, நம்மளை தாழ்த்த முடிய மாட்டேங்குது. ஆனா அண்டங்களை படைத்த அவர் ஏழை கோலத்தில் அவதரித்தார். ஏன்னா என்னை மீட்கும்படியாக, என்னை மீட்கும்படியாக என்னை போலவே அவர் இந்த உலகத்தில் மானிட அவதாரமாய் அவதரித்தார். அந்த அவதார புருஷனாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த வெளிச்சத்தை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் அவரை போலவே வாழ முடியும். அவரை போலவே வாழ முடியும். இல்லைன்னா அந்த பாவம் உங்களை விட்டு நீங்கி போகவே போகாது. அது உங்களை கெடுக்கும், நாசம் பண்ணும், உங்கள் சமாதானத்தை எல்லாம் திருடி போடும். இது பாவம். கடைசியாக ஏசாயா
59:2. முகத்தை மறைக்கிறது ஒரே ஒரு காரியம். நாம் செய்கிற பாவம், செய்கிற பாவம் அதை விட்டு விலகும் பொழுது, எல்லாரும் என்ன பார்க்குறீங்க, இருக்கிறதுலே ரொம்ப மெலிசான பேப்பர் இதுதான். ஜிஎஸ்எம் 28 ஜிஎஸ்எம் சொல்லுவாங்க. நான் இதுக்கு அந்த பேப்பர் இண்டஸ்ட்ரியில் நல்லா இருக்கேன். இதுதான் மெலிஸ் பேப்பர். இதை வச்சு பார்த்தா எனக்கு தெரியுங்களா? தெரியுதா? தெரியல. பாவமும் அதே தான், சின்ன பாவம் தான் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அந்த பிரிவினையை எடுத்து போடும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரித்தார். சாகும்போது இந்த தேவாலயத்தின் திரைச்சீலை என்னாச்சு? ரெண்டாக கிழிந்தது. வெறிக்கொள். அது எப்படி கிழிஞ்சது தெரியுமா? இல்லை, எப்படி கிழிஞ்சது தெரியுமா? எந்த தேவன் திரைச்சிலையை உண்டு பண்ணினாரோ, இன்னைக்கு இந்து டெம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கும் உள்ள இருக்கிற பூஜாரிக்கும் நடுவில் ஒரு திரைச்சிலை தொங்கும். ஸ்க்ரீன் ஒன்று போட்டுக்கோங்க. எல்லாம் வேதத்தில் உள்ளதுதான். மனிதருக்கும் கடவுளுக்கும் நடுவாக திரைச்சிலை, பாவம் என்ற திரைச்சிலை உண்டு ஆயிடுச்சு. அது இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது மேலேருந்து கிழிக்கிறது. நம்மளாம் அப்படி கிழிப்போம், அப்படியே கிழிப்போம், கட்டுவோம், இதுதான் போவோம். மேலேருந்து கீழ்ந்ததுன்னு சொல்லி இன்னொரு சுவிசேஷத்தில் நடுவில் இருந்து கீழ்ந்ததுன்னு சொல்லப்படுது. அப்போ எந்த தேவன் அதை ஏற்படுத்தினாரோ அந்த தேவனை இயேசுவை கொண்டு கிழித்து தேவனும் மனிதனும் ஒன்றாகிறான். கடவுளும் மனிதனும் ஒன்றாய் இணைகிற ஒரு காரியத்துக்காக தான் அந்த பிரஜாபதியாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மானிட அவதாரமாய் வந்தார். உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக அவரை நீங்கள் விசுவாசிக்கும் போது அந்த ஜோதிமயமான கடவுள் உங்களுக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். அப்போது சமாதானமும் சந்தோஷமும் நிறையும். அந்த நிறைவு மற்றவர்களுக்கும் வெளிப்படும், ஒளி வீசும். அதற்காக தான் உங்களை தேவன் இப்படிப்பட்ட இடங்களுக்கு அழைத்து வருகிறார். ஏதோ நீங்க வரல, தேவனுடைய திட்டம், தேவனுடைய திட்டம். அப்போஸ்தலர் 15:18 சொல்லுது, நம்முடைய கிரியை எல்லாம் தெரிந்திருக்குது. கிரியை மீன்ஸ் நம்ம இந்த அண்ட சராசரங்கள். எபேசியர் 1:4 உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். நம் பிறப்பு எல்லாம் உலக தோற்றத்துக்கு முன்னே டிசைன் பண்ணிட்டாரு. அப்போ நான் எவ்வளவு பிரஷியஸ், நீங்க எவ்வளவு விலையேற பெற்றவங்க. இதை உணர மாட்டீங்களே. நான் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தேவன் என்னை நினைச்சிட்டாரு. நான் விலையேற பெற்றவன். ஏன் அப்படி நினைக்க மாட்டீங்க? சில நேரத்தில் கோபத்தில் சொல்லிடுறீங்களா, நான் ஏன் பிறந்தேன், நான் வேஸ்ட்டு, நான் தண்டகர்மம். யார் சொன்னா? நீ தண்டகர்மம் முன்னாடி நினைச்சிருக்கணும். உன் பாவத்தினால நீ எப்படியால பேச வேண்டியது அவசியம் இல்லை. பாவத்தை அறிக்கையிட்டார். நம்ம எல்லா நீதிக்குள்ளும் சமாதானத்துக்குள்ளும் நடத்தி மெய் சமாதானத்தை நமக்கு தந்தருள்வார். ஜெபம் செய்வோம். மெய்ப்பொருளை பரம்பொருளை இறைவாமை போற்றி துதிக்கிறோம். உம்முடைய தெய்வீக அன்பு, இயேசு
என்கிற நாமத்தின் மூலமாக இந்த காலங்களில் வெளிப்பட்டிருக்கிறதற்காக சொல்கிறோம். எங்கள் பாவங்களே எங்களுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்க பண்ணியிருக்கிறது, நன்மையை வரவட்டாமல் பண்ணியிருக்கிறது என்பதை நாங்கள் அறிகிறோம். அப்பா, இந்த வேளையிலும் உணர்வுள்ள ஆவி எங்களுக்குள்ள தங்கட்டும் ஐயா. வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு பேசும் ஆண்டவரே, உம்முடைய நித்திய பாதையில் அவர் நடக்கும்படி அந்த வாஞ்சை வைராக்கியத்தினால் நிரப்புங்க. பல்வேறு விதமான போராட்டங்களோடு ஆண்டவரே, தொல்லைகளோடு, நோயோடு, மன வருத்தத்தோடு, வேதனையோடு, அழுத்தத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்கப்பா. சமாதானத்தினால் நடத்துங்க. வாழ்நாள் எல்லாம் அவர்கள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படி ஆண்டவரே அவர்களுக்கு திருப்தியா உணர்வுள்ள ஆவியை தந்து வழி நடத்தும். ஜெபம் கேளும் ஐயா. இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மனமே இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. மன்மத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா. இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார். இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கே மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே. இங்கே மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோ, ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோ. இங்கு ஆக்களுடை சத்தத்துக்கு அழுது பிறந்தார். இங்கு ஆக்களுடை சத்தத்துக்கு அழுது பிறந்தார். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இந்தனைவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, இந்தனைவாய் அன்பு வைத்த எம்பெருமானே. நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியும் ஆவின் ஐக்கியமும் வல்லமையும் நம் அனைவரோடு கூட இப்பொழுது இருந்து அந்த மெய் சமாதானத்தை கொடுக்க வந்த இயேசுவை உண்மையோடு பின்பற்ற உங்களுக்கு அருள் புரிவாராக.